வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்க போவது நன்மை செய் என்னும் தலைப்பில் உள்ள கருத்துக்களும் கதைகளும். பலருக்கு நன்மை செய்தால் நமக்கும் நன்மை உண்டாகும், பலருக்கும் நன்மை உண்டாகும். இறைவனுக்கு கடவுள் என்ற பெயர் எப்படி ஏற்பட்டது? கடவுதல் என்றால் செலுத்துதல் என்று பொருள். உலகங்களையும் உயிர்களாகிய நம்மையும் செலுத்துகின்றதால் இறைவனுக்கு அந்த கடவுள் என்ற பெயர் வந்தது. ஒரு வண்டியை செலுத்துகின்றவன் வண்டிக்குள் இருந்து செலுத்துவது போல் கடவுள் உயிருக்கு உயிராக இருந்து செலுத்துகின்றார். இந்த உடம்பிலே உள்ள உயிரை நாம் எப்போதாவது கண்ணால் கண்டதுண்டா? அதாவது காணமாட்டாமையால் நாங்கள் உயிரில்லாதவர்கள் என்று கூறினால் உலகம் சிரிக்காதா? கண்ணால் காணமாட்டாமையால் கடவுள் இல்லை என்று கூறக்கூடாது. உடம்புக்குள் உயிரும், உயிருக்குள் யார் உரைகிறார்கள்? இறைவன் உரைகிறான். ஆகவே கடவுள் உயிர்கள் தோறும் உரைகின்றார். ஒன்றாகி உடனாகி வேறாகி இருக்கின்றார். எவ்வுயிரும் பராபரன் சந்நிதியாகும். ஆதலால் எல்லா உயிர்களுக்கும் நாம் நன்மையே செய்ய வேண்டும். உயிர்களுக்கு செய்யும் நன்மை கடவுள் வழிபாடு. முதலில் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர்களுக்கு வருகின்ற இடர்களை முடிந்தவரை நீக்கி நன்மை புரிந்து நாமும் மகிழ வேண்டும், அவர்களையும் மகிழ்விக்க வேண்டும். அதுவே அறிவு படைத்ததன் பயனாகும். அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றாக்கடை என்று திருவள்ளுவர் கூறுவார். கடவுள் எங்கும் இருக்கின்றார் என்பதனை நாம் மறவாமல் எப்பொழுதுமே கருத்தில் இருத்த வேண்டும். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்கிறார் தாய்மானவர். இந்த எண்ணம் இடையராது உள்ளத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவன் நம் உள்ளத்தில் இருப்பதனால் நாம் மற்றவர்களுக்கு தீமைகளை செய்யக்கூடாது, பயந்து இருக்க வேண்டும். அவனை அன்றி நாம் பிரிந்திருக்க முடியாதனால் நாம் தீமைகளை நினையாமலும் சொல்லாமலும் செய்யாமலும் இருக்க வேண்டும். ஜீவசாட்சியாக இருந்து இறைவன் நம் எண்ணங்களை எல்லாம் அறிகின்றான். நாம் பேசும் பேச்சுக்களை எல்லாம் கேட்கின்றான். நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் காண்கின்றான். ஆதலால் நாம் நல்லனவே நினைத்து நல்லனவே பேசி நல்லனவே செய்ய வேண்டும். நாம் பிறருக்கு தீங்கு செய்வோமானால் அது நமக்கே தான் செய்கின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. பிறருக்கு செய்யும் நன்மையும் தீமையும் நமக்கு திரும்ப வருகின்றன. நன்மையும் தீமையும் தான் தர வருமே. வினை அறிவில்லாத ஜடம் அதலின் தானே வந்து நம்மை சாராது. முற்றறிவும் பேராற்றலும் படைத்த பரம்பொருளாகிய கடவுள் அவரவர்கள் செய்த வினைகளை அவரவர்களுக்கு காலம் இனம் அறிந்து ஊட்டுகின்றான். நாம் செய்த நல்வினை தீவினை செய்த அளவே வராது, அதற்கும் மேலும் அதிகமாக வரும். 1 1000 பெருகி வரும். வயலில் இட்ட விதை எப்படி பலவாக வருகிறதோ அப்படி வினைகளும் பன்மடங்காக வளர்ந்து வரும். ஒரு முனிவருடைய ஆசிரமத்தில் வேறு ஒரு முனிவர் உணவு உட்கொண்டிருந்தார். அந்த முனிவருடைய சின்னஞ்சிறு மகன் விளையாட்டாக முனிவருடைய உணவில் ஒரு சிறு கல்லை எரிந்து விட்டான். முனிவர் அதனை அறியாது உணவை அருந்தி விட்டார். பின்னர் முனிவர் புதல்வர் சகல நூல்களையும் கற்று அரிய பெரிய தவம் செய்து மாதவ சிகாமணியாக ஆனார். இவர் ஒரு முறை தற்செயலாக அறக்கடவுளுடைய உலகம் சென்றார். அங்கு ஒரு குன்றம் இருக்க கண்டார். இது என்ன என்று அறக்கடவுளை வினவினார். இது நீர். சிறு பிள்ளையாக இருந்தபோது ஒரு முனிவர் உணவில் எரிந்த கல்தான் இங்கு பெரிதாக வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதை நீர் இங்கு வந்து உண்ணுதல் வேண்டும் என்றார். அதை கேட்ட முனிவர் நடுங்கி பூவுலகம் வந்து அக்குன்றுக்கு சமமான ஒரு குன்றை பிளந்து சிறு துண்டுகளாக்கி அவற்றை இடித்து கரைத்து நாள்தோறும் குடித்து முடித்தார். நரக உலகில் இருந்த கல் கரைந்து விட்டது. சிலையையே உணவாக கொண்டதனால் அவர் பெயர் என்ன? சிலாதனர் என்று அழைக்கப்பட்டார். அவர் செய்த புத்திரகாமேஷ்டி யாகத்தில் அவதரித்தவர்தான் திரு நந்திதேவர். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? சிறு பாவங்களை எல்லாம் செய்யவே கூடாது. எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றான் என்று எண்ணி உயிர்களுக்கு நாம் நன்மையை செய்து நலம் பெற வேண்டும். எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இரங்கவோ நின் தெய்வ அருட்கருணை செய்யாய் பராபரமே என்று தாய்மானார் கூறுகிறார். அதனால் இனிமேல் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு பாராட்டி நாம் இறைவனை பணிந்து நன்மை செய்வோமாக. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.